லூக்கா 16 நாம் இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். 24ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். கவனிங்க, சொல்றான். ஆவி ஆவி பேசுமாங்க? பேசுறான் பாருங்க. ஆவியில தான் பாதாளத்தில் கிடக்குறான், ஆனா பேசுறான். ஆவிகளுக்கு பேசக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அப்புறம் சொல்றான் பாருங்க, லாசரு தன் விரலின் நுனி. லாசரும் ஆவியா தான் இருக்கிறான், அவனுக்கு விரல் இருக்குது பாருங்க. விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ண வேண்டும். ஆவிக்கு நாக்கு இருக்குதான், நாவை குளிர பண்ண வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று சொல்லுகிறான். கவனிங்கள், இவ்விதமாக அருமையானவர்களே, ஆவி மனுஷனுக்கு என்ன இருக்குது? கண்கள் இருக்குது. ஆவி மனுஷனுக்கு பாருங்க விரல் இருக்கிறது. ஆவி மனுஷனுக்கு பேச்சாற்றல் இருக்கிறது. எல்லாம் பாருங்க அருமையானவர்களே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.